இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. உழைப்பு உடலை வலிமையாக்கும், துன்பங்களே மனதை வலிமையாக்கும். துன்பம் துன்பம் என்று சகித்து கொண்டு வாழ்வதால் என்ன மாற்றம் இருக்க போகிறது? ஒரு அழகான பெண் கண்களுக்கு ஆனந்தம் அளிக்கிறாள். குணமான பெண்ணோ இதயத்திற்கு குதூகலம் அளிக்கிறாள். முதலாமானவள் ஒரு ஆபரணம் போன்று, இரண்டாமானவள் ஒரு புதையலை போன்று. ஒரு தாய் தன் மகனை மனிதனாக்க 20 வருடங்கள் ஆகிறது. ஆனால் மற்றொரு பெண்ணோ 20 நிமிடத்தில் அவனை முட்டாளாக்கி விடுகிறாள். பெண் இல்லாத வீடும் வீடில்லாத பெண்ணும் மதிப்பில்லாதவை. ஒரு தகப்பனார் 10 குழந்தைகளை காப்பாற்றலாம். ஆனால் 10 குழந்தைகள் சேர்ந்து ஒரு தகப்பனாரை காப்பாற்றுவார்கள் என்று உறுதி சொல்ல முடியாது. நீங்கள் எதை செய்தாலும் இறைவனிடத்தில் கொஞ்சம் பிரார்த்தனை செய்யுங்கள். அது உங்களுக்கு நம்பிக்கையை தரும். குத்து விளக்கு எவ்வளவு பிரகாசமாக இருந்தாலும் அதனடியில் சற்று இருள் இருக்கத்தான் செய்யும். வெற்றியின் ரகசியம் எடுத்த காரியத்தில் நிலையாக இருத்தல் தான். பணம் இருந்தால் உன்னை உனக்கே தெரியாது. பணம் இல்லாவிட்டால் யாருக்கும் உன்னை தெரியாது. மது உள்ளே சென்றால் அறிவு வெளியே செல்கிறது. நண்பனை பற்றி நல்லது பேசு, விரோதியை பற்றி ஒன்றுமே பேசாதே. அதிர்ஷ்டத்திற்காக காத்திருப்பதும் தன்னுடைய வாழ்நாளின் இறுதி நாளுக்காக காத்திருப்பதும் ஒன்றே. செல்வம் என்பது பணம் மட்டும்தான் என்பதில்லை. நாக்கு மிக கொடிய மிருகம். அதை எப்போதும் எப்படி பேண வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்று மனிதன் கற்று தெளிய வேண்டும். பறக்க விரும்பினால் படர முடியாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல. தடைகளை வெற்றி கண்டு வாழ்கின்ற வாழ்க்கையே மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஒரு கதவு மூடப்படும் போது மற்றொரு கதவு திறக்கப்படுகிறது. ஆனால் நாம் மூடப்பட்ட கதவையே பார்த்து கொண்டு காலத்தை விரயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.